ஹலோ டியர்ஸ், இந்த vlogல நம்ம வீட்டு கல்யாணம்ல நடந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். எல்லாரும் மினி vlogல நம்ம வீட்டு கல்யாணம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு கம்ப்ளீட் vlog-ஆ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு கல்யாணமோட ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு ஃப்ரைடே காலையில் முகூர்த்த கால் போடணுங்கிறதுக்காக காலையில் எல்லாருமே நேரமாக எந்திரிச்சு கிளம்பி டைம் ஒரு 7 o'clock இருக்கும். அந்த டைமுக்கு தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு முகூர்த்த கால் நடுறதுக்கான திங்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு நவதானியம் பால் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் மாமா தான் முன்னாடி நின்று எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த முகூர்த்த கால் நடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த குழியில் பாலும் நவதானியமும் போட்டு தான் அந்த முகூர்த்த கால் அதில் நடணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பால் கொஞ்சம் நவதானியம் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடியே முகூர்த்த காலும் நட்டுட்டு முகூர்த்த காலுக்கு பூஜையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போகிற நம்ம வீட்டு கல்யாணம் இது. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து கேப்சர் பண்ணி எல்லா மூமெண்ட்ஸுமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்போ நெக்ஸ்ட் யூடியூப்ல வரும், கம்ப்ளீட்டாக போடுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஈகர்னஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் இந்த கம்ப்ளீட் vlog ஃபுல் வீடியோவாக போடுறதுக்கும். எங்கள் அண்ணாக்கு மேரேஜ் நடக்கிற டைம்லலாம் நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. ஸோ அந்த டைம்லாம் இந்த முகூர்த்த கால் பற்றி எங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. அந்த டைம்லாம் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கிற அவசியமும் இருந்திருக்காது இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் கூடவே நான் கேப்சர் பண்ணுறதுக்கு இருந்ததுனால நிறைய சம்பிரதாயம் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூடவே இருந்து நான் பார்த்ததுனால எல்லா விஷயமுமே நல்லாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இப்போ நம்ம போடுற நவதானியம் எல்லாமே 5 to 7 டேஸில் நல்லா முளைச்சி வரும் அப்படின்னு. அதை கல்யாணம் பண்ணுற தம்பதிகளோட லைஃப்பை ரிலேட் பண்ணி சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, அவ்வளோ தளத்தலன்னு அந்த பயிர் வளர்ந்துருந்துச்சு முகூர்த்த கால் எடுக்கும்போது. முகூர்த்த கால்லாம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் பட்னி தண்ணி சீரு, அதுக்கப்புறம் பட்னி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அத்தை கல்யாண பொண்ணை கூட்டிகிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி அப்பா அம்மா ஊற்றி தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் முறக்காரங்க அத்தை மாமா இந்த முறக்காரங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்க பட்னி தண்ணி ஊற்றி அவளை குளிக்க வைக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் குளிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குளிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அத்தை, அதாவது அப்பா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அவங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களோட சீர் அப்படிங்கிறனால அவங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு அவங்க செஞ்சு போடுற சாப்பாடு தான் சாப்பிடணும். அப்படிதான் பட்னி சீர் ஸ்டார்ட் ஆகும். இந்த சீர் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவளுக்கு சண்டே மேரேஜ், முன்னாடியே நாள் இல்லை அப்படிங்கிறனால ஃப்ரைடேவே இந்த சீர் பண்ணிட்டாங்க. இந்த பட்னி சீர் அப்படின்னா என்னன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. எங்கள் பெரியப்பா கிட்ட கேட்டேன், எங்கள் அத்தையும் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஒரு நாள் முன்னாடி இருந்து சாப்பிடக்கூடாது. அதாவது அந்த கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அந்த ஹோமகுண்டம் சுற்றி வரணும். அந்த டைமில் வாயு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் முன்னாடி நாளே பட்னி இருந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எங்கள் அத்தையும் எங்கள் பெரியப்பாவும் எனக்கு சொன்னாங்க. இதெல்லாம் தாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த கல்யாணம் மூலமாக எனக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சம்பிரதாயம் சாங்கியம் எல்லாமே அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பொண்ணும் ரெடி ஆனதுக்கப்புறம் தாய் மாமா மெட்டி போட்டு விடணும். இன்னும் சொல்ல போனால் தாய் மாமா தான் இந்த மெட்டிக்கான செலவையும் ஏற்றுக்கணும். அவங்க தான் நமக்கு மெட்டி வாங்கி கொடுக்கணும். மெட்டி போட்டு விடுறதும் அவங்க தான். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இந்த பட்னி சீர் செய்வாங்க இல்லையா, அந்த டைமில் தான் மெட்டி போட்டு விடுவாங்க தாய் மாமா. தாய் மாமா போட்டு விட்ட மெட்டி சீரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாங்கி கொடுத்த செயின் அதெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் எல்லாரும் பொண்ணுக்கு பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொட்டு வைக்கிற சீர் முறக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அம்மா அப்பா தாய் மாமா அத்தை எல்லாருமே பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஒருத்தராக பொட்டு வச்சு விட்டு பொண்ணுக்கு ஆசீர்வாதமும் பண்ணியாச்சு. அந்த சீர் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு பட்னி சாப்பாடு போடணும் தலைவாழை இலையில. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவளுக்கு அத்தை மாமா அவங்க தான் பட்னி சாப்பாடு போடணும். ஸோ ஒயிட் ரைஸ் பாலும் பழம் அது கொடுக்கணும். அவளுக்கு மட்டும் இல்லைங்க, கல்யாண வீட்டுக்காரங்களுக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க தான் சாப்பாடு செஞ்சு போடணும். ஸோ அவளுக்கு தனியாக ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு பாலும் பழமும் கொடுத்துட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் டிஃபன் தான் கடையில் காலையில் அத்தை சொல்லிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு தாய் மாமா அவங்க பண்ணிட்டாங்க.
அவளுக்கு பட்னி சாப்பாடெல்லாம் போட்டுட்டு மீன்வைல் நாங்களும் வந்து எல்லாரும் டிஃபன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து அக்கா முறையாகிறவங்களோ அக்கா இல்லைனா அத்தை முறை மாமா முறைக்காரங்க எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ் தான். எல்லாருமே வந்து அவளுக்கு பட்னி சீர் கொண்டு வருவாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அரிசி பருப்பு சர்க்கரை பழம் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு பட்னி சீர் செய்வாங்க. அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல் வீட்டுக்கே கல்யாண கலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னென்னா வாழை மரம் நட்டாச்சு, வீட்டுக்கு பந்தல் போட்டு லைட் செட்டிங் எல்லாமே அப்போவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்கு கல்யாண கலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்கா மாமா எல்லா முறைக்காரங்களும் வந்து பட்னி சீர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஈவினிங் போல் நாங்கள் வந்து ஹல்திக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே மேலே மாடிக்கு போயிட்டு ஹல்திக்கான டெக்கரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் மினி விலாகில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இதான் எங்களோட ஃபேமிலியில் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஹல்தி ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக டெக்கரேஷன்ஸு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு வர ரிலேட்டிவ்ஸ் கிட்டேலாம் எல்லோ ட்ரெஸ் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் பேர்லாம் காலையிலேயே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் நாங்கள் ரெடி ஆனோம். கல்யாண பொண்ணுக்கிட்ட மட்டும் ஒயிட் ட்ரெஸ் போட சொல்லிட்டோம். ஏன்னா அவள் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட சொல்லிட்டு ஹல்திக்கான ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹல்திக்கு பண்ண பேக் ட்ராப் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக நாங்களே பண்ணிட்டோம். வெத்தலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாலை மட்டும் புதுசாக வாங்கினோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைட்ஸு அப்புறம் இந்த வெத்தலை அதெல்லாம் வந்து வீட்டில் இருந்ததை வச்சே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி காலையிலேருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். பட் காலையிலேருந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரில, ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் போச்சு. பட் ஈவினிங் வந்து எல்லோரும் பயங்கர கோஆப்ரேஷனில் இருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லோரும் பயங்கர கோஆப்ரேட் பண்ணாங்க. பெரியப்பா அத்தை மாமா சித்தி எங்கள் அக்காவங்க எங்கள் மாமாவங்க எல்லாருமே பயங்கர கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ஹல்தி ஃபங்க்ஷனில் நாங்கள் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், மெஹந்தி போடுறது. யூஸ்வலாக ஹல்தி பண்ணி முடிச்சுட்டு மெஹந்தி போடுவாங்க. நாங்கள் வந்து முன்னாடி நாளே மெஹந்தி போட்டு முடிச்சதுனால அன்றைக்கி ஹல்தியோட மெஹந்தியை வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. ஆனால் அன்றைக்கி ஹைலைட்டான விஷயமே இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் தாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. பயங்கர ஜாலியாக போனதே இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் தான். அன்றைக்கி நாங்கள் அவளை போட்டு படுத்து எடுத்து வச்சு செஞ்சுட்டோம். எல்லாரும் நலங்கு மாவு எடுத்து பயங்கரமாக பூசி விட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸையே வந்து கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. ஹைலைட் என்னென்னா நாங்கள் படுத்தின பாடல அவளுக்கு மேரேஜ் டைமில் கோல்டே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவளும் பயங்கரமாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா சலிக்காம. இந்த நலங்கு வைக்கிற டைமில் நாங்கள் பண்ணோம் பாருங்க ஒரு வைபு. சாங்ஸ் வந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டு மேரேஜுக்கு ரிலேட் பண்ண சாங்ஸ் எல்லாமே போட்டு பயங்கர ஒரு வைபாக இருந்துச்சு. அந்த இடமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் ஒரு 4:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் சீரெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால நாங்கள் வந்து 6 o'clock அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தோம். பட் 6 o'clock வச்சதா கரெக்டான டைம்னு எங்களுக்கு அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த கிளைமேட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டிங்ஸு அது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ஹல்திக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த லைட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஈவினிங் டைம் தானே கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணதா கரெக்டுன்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு. பெரியவங்க மட்டும் நலங்கு வைக்கல, நாங்களும் எங்கள் பங்குக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவளை வச்சு செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட சூப்பர் ஃபன்னாக போச்சு. முன்னாடியே வந்து இதை எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபன்னாக முடிஞ்சிருப்பான்னு எங்களுக்கு தெரியல. செம்ம ஜாலியன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக நாங்கள் கொண்டு போயிட்டோம். இதெல்லாம் கண்டிப்பாக இவ்வளோ பாசிபிளாக நடந்திருக்கு அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் ப்ராப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பிரைட் டு பி அந்த ப்ராப்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து ப்ராப் செஷனும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் என்ன கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா ப்ராப்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கல. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த செஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலான ஒரு டச் என்னன்னா டான்ஸ்.
சாங்ஸ் போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பெரிய பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா எங்கள் பெரியப்பா அவர் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவர் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாரு. எங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் என்ன ஸ்டெப்லாம் போடுறோமோ அந்த ஸ்டெப்பெல்லாம் அவரும் போட்டுட்டாரு. பயங்கரமாக அவரும் எங்கள் கூட சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணதுமே எங்கள் மாமாவும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவர் பயங்கரமான ஒரு ஜாலி டைப்பு. அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. கூடவே எங்கள் அப்பாவும் வந்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக அந்த இடமே பயங்கர ஜாலியாக போச்சு. இந்த ஒயிட் கலர் பனியன் போட்டுட்டு ஆடுறாரு பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் பெரியப்பா. அவர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம். பயங்கரமாக எங்கள் கூட சேர்ந்துட்டு அவரும் சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் பெருமையும் வந்து எங்களையே சேரும். ஏன் அப்படின்னா எல்லாரையுமே வந்து ஒரு ஜாலி மூடுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக அதை அவங்கள வந்து அவங்க என்ஜாய் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா. யூஸ்வலாக பெரியவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆடுறதுக்கே கூச்சப்படுவாங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு ஈக்குவலாக ஆட வச்சு அதெல்லாம் நிஜமாவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுங்க. இங்கே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஆடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து எங்கள் மாமா. அவருக்கும் வந்து பயங்கரமாக அந்த அன்னைக்கு வைப் கிடச்சிதுன்னு சொல்லலாம் எங்களால். சாங்ஸோட இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சாங்ஸ் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல காப்பிரைட் இஷ்யூனால. நாங்கள்லாம் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்கள் அப்பாவும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஜென்ஸ் செஷன்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லேடிஸ் செஷன். லேடிஸ் செஷனில் எங்கள் அம்மா, பெரியம்மா, எங்கள் அக்காவுங்க, அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பெரியம்மா எல்லாரையுமே, அண்ணி எல்லாரையுமே ஆட வச்சு பயங்கரமாக அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வச்சுட்டோம். இவ்வளோ என்ஜாய் பண்ணதுனால தான் அந்த அன்றைக்கி அந்த ஹல்தி ஃபங்க்ஷனே எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக தெரிஞ்சுதுங்க. காலையிலேருந்து அவ்வளோவா தெரியல. யூஸ்வலாக போன ஒரு டே வந்து ஈவினிங் வந்து அவ்வளோ சூப்பராக முடிஞ்சுது எங்களுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்துட்டு பயங்கரமாக வைப் பண்ணி அது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டேவாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம ஃபைனல் டச்சாக மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்க. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. எல்லாருக்குமே நாங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்றுற சான்ஸ் கொடுத்தோம். எல்லாருக்குமேனா எங்கள் அண்ணா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க குட்டி குட்டியாக, அவங்களுக்கு. அப்புறம் மாமா பொண்ணுங்க 2 பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு. அப்புறம் அக்கா பொண்ணு ஒருத்தி வந்திருந்தா, காலேஜ் படிக்கிறா. எல்லாருக்கும் சின்னவங்க பெரியவங்க யாரும் வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே அவளுக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தண்ணி ஊற்ற வச்சு நாங்களும் கடைசியாக தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து அப்பளம் எல்லாம் அவள் மேலே வந்து நொறுக்கி விட்டோம். அது அதை விட பயங்கர ஃபன்னாக போச்சு. இந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு நடக்கும்போது விட இப்போ விஷுவலாக பார்க்கும் போதே எங்களுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உங்களையும் எங்கள் கூட இன்க்ளூட் பண்ணதில் எனக்கு ஒரு ஹாப்பி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் vlog வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.